இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பாருங்க, ஒரு அருமையான வார்த்தை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன் இது சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஒரு லைஃப்பில் எல்லாமே ஒரு முடிவே இல்லாமல் எப்படி போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய நேரம் நினைக்கிறது உண்டு. இதுக்கு ஒரு முடிவு வருமா வராதா, இப்படியே போயிட்டே இருக்க வேண்டி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது உண்டு. அதனால் இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏன் நமக்கு சில நேரங்களில் பயம் கலக்கம் வந்துடுதுன்னா, நம்மளை எப்பயுமே யாரோட கம்பேர் பண்ணுவோம்? உலகத்தில் இருக்கிறவங்களோட. இல்லை, உலகத்தில் உங்களுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அது நமக்கு நடக்கலைன்னா, ஐயோ நமக்கு என்னைக்கு இது நடக்க போதோ, இதனால தான் பார்த்தீங்கன்னா பயம். அதனால தான் அதுக்கு முன்னாடி போட்டிருக்கு 17 என்ன போட்டிருக்கு? உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஏன் பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே? ஏன்னா அந்த பாவிகளை, அதாவது பாவிகள்லாம் யார்? தேவனை நம்பாதவர்கள், தேவனை தேடாதவர்கள், இந்த உலகத்தின் வழியிலே போகிறவங்க. இந்த உலகமும் அதன் விஷயங்களும் தான் முக்கியம், பெருசு அப்படி சொல்லிட்டு தேவனை நம்பாமல், தேவனை வணங்காமல், ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம இந்த உலகத்தினுடைய இச்சைக்கும் இந்த உலகத்தினுடைய வழியிலும் விரும்பி போகிறவர்கள் தான் பாவிகள், இல்லையா? அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குது பாருங்க. அப்போ நமக்கு என்ன தோணுது? அவனுக்கே நடந்துருச்சே, ஐயோ அவன் இப்படி இருக்கானே, அவன் அப்படி இருக்கானே. அப்போ சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஏன்னா உங்க கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சண்டே ஆனால் இப்போ ஃபாஸ்டிங், அதனால கறி சாப்பிட மாட்டீங்க. இல்லைன்னா பொதுவாக சண்டே சரிச்சு முடித்தோடனே என்ன பண்ணுவோம்? மட்டன் ஷாப்பு போய் மட்டன் வாங்குவோம். அது அப்போ என்ன பண்ணுது? அங்கே ஒரு ஆடு பலியாக்கப்படுது. அந்த ஆடு யார்கிட்ட இருந்த ஆடு? மட்டன் கறி கடை ஓனர் இருக்கிற ஆடு. அந்த ஆடு நல்லா தான் வைக்கணும், ஏன்னா வச்சாதான் அவனுக்கு லாபமாக இருக்கும், இல்லையா? அப்போ அவன் இன்னும் நல்லா கொழுன்னு வளர்த்து புல்லை போட்டு அதை ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது பவுடர்ஸ்லாம் விற்கிதுன்னா கூட போடுவான். நமக்கு தேவன் அப்படியே ஃபிட்டாக நேச்சுரலாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை சாப்பிடாது, இதை சாப்பிடாத, அதெல்லாம் ஹைஜீனிக் கிடையாது, இதெல்லாம் நியூட்ரிஷன் பேஸ்டு கிடையாது, இப்படின்னு அவாய்ட் பண்ணுற மாதிரி. ஆமாம் போங்க ஆண்டவர், எப்போ பார்த்து இப்படியே சொல்லுங்கள். இங்கே பாருங்க அடித்து திங்கிறான் பீஸா பர்கர்னு, அவன் பாருங்க எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ், ஒரு கண்ட்ரோல். ஏன்னா நம்ம வீட்டிலேயே பிள்ளைகள் என்ன தான் பண்ணுறோம்? இதை செய்யாத, ஃபோனை தொடாத, படாத. நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஏன் அப்படின்னா பிடிக்காமல் இல்லை. என்ன ஆகும்? அவங்க மேலே கேரிங்னால அவங்க செய்கிறதுல தப்பெல்லாம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அது அவங்க அழிக்குதே, அவங்கள கெடுக்குதே அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு அது எப்போ புரியும்னா, நமக்குன்னு ஒரு பிள்ளை வரும்போது அதுவே புரியும். அது வரைக்கும் நமக்கு புரியாது. மூத்த பையனை சில நேரங்கள் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி, ரெண்டாவது மட்டும் திட்டினேன்னா, இப்போல்லாம் வர வர என் மேலே அக்கறையே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டுக்கு தான் போகுது அப்படின்பாங்க. சில நேரம் ஃபஸ்ட்டு நம்ம திட்டிட்டு ரெண்டாவதை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணோன்னா, இப்போல்லாம் எனக்கு மவுசே இல்லை, ரெண்டாவது வந்தப்பறம் என்னையே மறந்துட்டாங்க அப்படி சொல்லி இப்படி. சிலது மூணாவது நாலாவதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்படி தான் எல்லா வீட்லேயும் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன தான் பார்த்து செஞ்சாலும் இந்த ஒரு கம்பேரிட்டிவ் வரவாமல் இருக்கவே இருக்காது. அதுதான் நேச்சுரல். சரி, அதுவாது வீட்டுக்குள்ளே ஒரு பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உலகத்துக்குள்ளேயே நமக்குள்ளே என்ன வந்துடுது? வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, இல்லையா? எல்லா இடத்துலையும் ஒரு கம்பேரிட்டிவ் வந்துடுது. அப்படி இருக்காங்களே, இப்படி இருக்காங்களே. அப்போ அவங்க மேலே பொறாமை கொள்ள ஒட்டாதேனா, பொறாமைப்படுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் வேதம் ஒத்துக்கிறது. ஏன்னா அந்த உலகத்தின் அதிபதி பிசாசு இருக்கிறான். அதனால தான் உங்களுக்கு நான் காமிச்சேன், போன வெனஸ்டே ஃபஸ்ட்டு டேயில் காமிச்சேன். தேவன்ட்டே கேட்குறான், இயேசுட்டே, நான் இந்த உலகத்தை ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், நீங்கள் என்ன பணிஞ்சிக்கிட்டீங்க, உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது என்ன அவன் படைச்சதா? இல்லை, அவன் ஏமாற்றி பிடுங்கி வாங்கினது. யார்கிட்ட இருந்து? ஆதாம்கிட்ட இருந்து, இல்லையா? ஆகவே இப்படி இல்லீகல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கனால, பட் வாட் எவர் இட் இஸ், அவன் கையில் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னால அவனுக்கு விரும்புகிறவங்களுக்கு அவன் கொடுக்குறான். உடனே எப்ஸ்டீன் ஃபைல் வந்துச்சு, நிறைய நரபலிகள் கொடுக்குறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரேயர் பண்ண சொல்லும் போதே ஏதாவது ஒரு டிசீஸ்னால் உடனே இல்லை எனக்கு தெரியாதவங்க, எனக்கு பிடிக்காதவங்க தான் இப்படி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறோம், அதனால தான் இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம கூட சயின்டிஃபிக்காக யோசிச்சா கூட அவங்க இப்படி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா இது மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. முன்னாடிலாம் எனக்கு சிரிப்பாக வரும். இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆன பிறகு ஓகே, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும் போல். ஏன்னா சில ஊழியர்களும் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டெலிவரன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்பில் நடந்தது சில விஷயங்கள் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க போது தான் நமக்கு ஓகே இது கன்சிடரான ஒரு விஷயம் தான் போல. முன்னாடிலாம் வந்து லிட்ரலாக எனக்கு வந்து சிரிப்பு தான் வரும். இப்படிலாம் இருக்கவே இருக்காது, எங்கேயாவது இப்படி போய் பண்ணுவாங்களா, அதெல்லாம் சும்மா அப்படின்னு. பட் சும்மா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறது சில விஷயங்கள் தெரியுது. ஏதோ நமக்கு வந்ததுனால இல்லை, நிறைய பேர் டெஸ்டிஃபை பண்ணுறதுனால ஓகே அப்போ இப்படி சில இல்லீகலான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, மந்திரவாதிகள்லாம் மனம் திரும்பும் போது அவங்களே சொல்கிறாங்க சாட்சி என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கும் போல. பட் இந்த மாதிரி உலகத்தில் இது தெரியாமே நம்மளை கொண்டு வந்திருக்காரு பாருங்க, அதுக்கே போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இத்தனை பேருக்கு புரியுது. பார்த்து பயந்து நடுங்கி ஐயோ தும்முனா கூட எடுத்து விட்டுக்காரன் நம்ம சுனி வச்சுட்டானோ நினைக்கிற அந்த உலகத்தில் நம்மளை தேவன் இவ்வளோ ஃப்ரீடமாக இப்படிலாம் ஒன்று இருக்கான்னு நினைக்கிற அளவுக்கு எங்களை கொண்டு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு பிளஸடான ஒரு லைஃப் ஸ்டைலில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதான் புரியுது. சரி, அதே மாதிரி தான் பேய் பிசாசு விஷயத்துலையுமே எது எடுத்தாலும் உடனே என்ன சொல்லிடுறாங்க, ஏதோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாலே இவளுக்குள்ளே ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வில்லேஜில் இல்லை, எங்கேயுமே. அதெல்லாம் எப்போ பார்த்தேன்னா விபிஎஸ் நடத்தும் போது போன வருஷம் பார்த்தேன் பாருங்கள், அந்த குழந்தைகளுக்கு விசுவாசின் அதிகாரத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது பேய்களை விரட்டுறது தான் ஃபஸ்ட்டு அதிகாரம் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் வந்து லிட்ரலாக பார்த்தீங்கன்னா சென்னைன்னு தான் பேர், சென்னையில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க, எதுவுமே கண்டுக்கிறாம நைட் டியூட்டி போகணும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இன்றைக்கும் சல்லுன்னா பயப்படுறதும், இப்படி கருப்பு கலரில் இப்படி போனால் பயப்படுறதும், ஐயோ அம்மம்மான்னு சொல்லி பயந்து நடக்கிற கூட்டம் இன்றைக்கி இருக்குதான்னு சொல்லி அவங்கள மாதிரி அந்த பிள்ளைகளை பார்க்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு அந்த விதையை போட்டது யார்? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான், அவங்க தெருவில் இருக்கிறவங்க தான் இல்லையா. ஐயோ பிசாச போயோ எங்களது பண்ணிரும்பா ஏதாவது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அவங்க இருதயத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்காங்கன்னா எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இன்னமும் இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது, இன்னமும் பேய் விரட்ட தான் செய்கிறாங்க. இப்போ கூட ஊரில் இருந்து நிறைய விஷயங்கள்லாம் கேட்கும்போது என்னமோ சென்னையில் நிறைய பேருக்கு லேட்டஸ்ட்டானவங்களும் பேய் பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். பயந்தவங்கள தான் அது பிடிக்குது. ஏன்னா அது பயந்தவங்கள இருக்கிறவங்கள தான் அதுவும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், பிசாசு இல்லையா. ஸோ என்ன நடக்குது, எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவன் கையில் எல்லாமே இருக்குது அதிகாரங்கள். அதனால தான் அவன் ஏசுட்டே வந்து நான் நினச்சா கொடுக்குறேன் பணிஞ்சுக்கிறீங்களான்றான். அதனால அவனை நம்பி போகிறவங்களுக்கு அவன் கொடுக்க தான் செய்கிறாங்கிறது உண்மைதான். ஆனால் முடிவுன்னு ஒன்று இருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம்ங்கிறத மாற்றாமல் இருக்கவே முடியாது. இப்போ வரைக்கும் பிசாசின் வழியில் போய் ஜெயிச்சுக்கிட்டே போகிறாங்களே, சூப்பராக போகிறாங்களேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க முடிவு கோரமானதாக இருக்கும், பரிதாபமானதாக இருக்கும், ஒரு சமாதான முடிவாக இருக்காது. ஆனால் நீதிமானுடைய முடிவோ சமாதானமாக இருக்கும் என்று வேதம் நம்ம கிளியராக சொல்லுது. அப்போ இங்கே யார் மேலே பொறாமப்படாத, பாவிகள் மேலே பொறாமப்படாத, பொறாமை கொள்ள உன் மனதை விடாதே. மனசு அப்படியே அலையுது, யோ அவன் இப்படி இருக்கானே, அவன் அப்படி இருக்கானே அப்படின்னு. நீ என்ன பண்ணு, ஒன்று மட்டும் செய், நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நாள்தோறும் நீ என்ன செய், டெய்லி, என்னைக்காவது ஒரு நாள் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் இல்லை, சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, டெய்லி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், கர்த்தருக்கு பயப்பட்டு ஒவ்வொரு நொடியும் வாழணும். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நமக்கு வந்து நிச்சயமாகவே முடியும் நம்பிக்கை வீண் போக சொன்னால் அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ நாள்தோறும் நமக்கு ஒரே ஒரு டியூட்டி ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் எவன் எப்படி போனால் நீ அதை பற்றி யோசிக்காத, உன் லைஃபு உன்னை உருவாக்கின தேவனுக்கு நீ கரெக்டாக நடக்கிறியாங்கிறத பார்த்து நடக்கிறதா இருக்க வேண்டும். ஆமென். நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஸோ நாள்தோறும் என்ன பண்ணுங்க, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கணும். அப்படி நீ இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உன் நம்பிக்கை யோ கர்த்தர் உட்கார்ந்துருக்கேன், பயந்துட்டு உட்கார்ந்துருக்கேன், அவன்லாம் அப்படி போகிறானே, இவெல்லாம் இப்படி போகிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் அவசரம் எழுதப்பட்டிருக்கு, டோன்ட் வரி, ஷுவர்லி. நிச்சயமாக என்னது, ஷுவர்லி. நிச்சயம்னா இதை விட என்ன சொல்லணும், கண்டிப்பாங்க, 100%ங்க அப்படின்னு. முடிவு எது எப்படிப்பட்ட முடிவு இருக்கும் அப்படின்னா சமாதானமான முடிவு. அவங்க நீங்கள் பார்த்து சிலர்லாம் பார்த்து ஐயோ இப்படி இருக்காங்களேன்னு பொறாமப்படுறீங்க இல்லையா, அவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி ஒரு முடிவு. இத்தனை பேருக்கு புரியுது? எப்பயுமே தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது இப்படியே ப்ராசஸே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும், ரிசல்ட்டு க்ளோரிஃபையாக இருக்கும், ரிசல்ட்டு க்ளோரியஸாக இருக்கும். உன் நம்பிக்கை, நீ யார் மேலே நம்பிக்கை வைக்கிற, ஃபஸ்ட்டு கர்த்தர் பற்றும் பயத்தோடு இருன்னா யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், கர்த்தர் மேலே. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, ஒரு நாளும்
நீங்க நம்பிக்கை வைக்கிறத பார்த்துட்டு அந்த பாவைகள் கூட மனம் திரும்பி இவர் மேல் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படிப்பட்ட முடிவு பாருங்க. அன்னாள்னு ஒரு ஸ்திரீ இருந்தாங்க. யாரு அன்னாள்? யாரோட அம்மா? சாமுவேல். யாரு சாமுவேல்? சர்ச்சில் யாருமே அப்படி இல்லைங்க. ஸ்கூலில் ஒரு பையன் இருக்கா சாமுவேல் அப்படின்றீங்களா? சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசி. சாமுவேல் யாரு? அன்னாளுக்கு குழந்தையே இல்லை, ரொம்ப கஷ்டம். இப்போ கூட குழந்தை இல்லைன்னா கஷ்டம்தான். யாருக்கு தான் குழந்தை இல்லைன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ ஏன்னா நம்ம சமுதாயம் இந்த 2026லேயே இவ்வளோ கஷ்டப்படுத்துதுன்னா, அந்த காலத்தில் டெவலப்பிங்கே இல்லாத உலகத்துலலாம் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா குழந்தைய அவங்க எப்படி பார்த்தாங்க? அவள் தான் கடவுளை அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக பார்த்தாங்க. எது நல்ல காரியம் நடக்கலைன்னா கூட இவங்களாம் விளங்காதவங்க, இவங்களாம் இப்படி இவங்க மேலே கடவுளோட பிரியம் மேலே ஆசீர்வாதம் மேலே இவங்களாம் சாவை என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படி தான் உலகம் பார்க்கும், அப்படி தான் பேசும். அதனால அண்ணாளுக்கு எவ்வளோ டார்ச்சர் இருந்திருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியெல்லாம் கிடையாது. நினைச்சா கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, சரி இல்லையா அடுத்த மனைவியை கட்டிட்டு போயிடுவான். அவனுக்கு அடுத்த குழந்தை பிறக்குது வைக்குது. அப்போ அவங்களோட டார்ச்சர் எப்படி இருக்கும், இன்சல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு நல்லாவே புரியும். பெண்ணாக இருக்கிறவங்க அவங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷனில் ஒரு நாள் இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது, இதுக்கு மேலே அவமானத்தை தாங்க முடியாது, இதுக்கு மேலே பொறுத்திருக்க முடியாது, நான் போய் ஆண்டவர்கிட்டே கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு ஆலயத்துக்கு வரான். 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம 1 சாமுவேல் 1 11 படிங்க. 10லேருந்தே படிங்க. கத்திப்படுவதில்லை என பொருத்தனை பண்ணினார். இங்க பாருங்க, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் 7ல் பாருங்க, அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். அதுக்கு முன்னாடி பலியிடதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கு. அதாவது அவனுக்கு 2 மனைவிகள் 2வது வசனத்தில் போட்டிருக்கு. ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணின்னாள். பெண்ணின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சிலாவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசரணை ஏலின் 2 குமாரராகிய ஓப்புனி பெனகாசும் இருந்தார்கள். அங்கே எலக்னா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெண்ணின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். நல்ல ஒரு ஹஸ்பண்டாக தான் இருந்திருக்காரு. கர்த்தர் ஒரு கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினாலே அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் இந்த பிரகாரமாக செய்வான். 2 மடங்கு யாருக்கு சார்பாக கொடுப்பாரு? அவங்க ஹஸ்பண்டு அப்படின்னு கொடுப்பாரு. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து 8 அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படு? ஏன்னா அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் அப்படின்னே போட்டிருக்கு பாருங்க. 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? இப்படி ஒரு ஹஸ்பண்ட் பாருங்க, உனக்கு 10 பிள்ளை இருந்தாலும் நான் தான் உனக்கு இப்படி ஒரு அன்பான ஒரு கணவன் கிடைக்குமா? ஏன் இப்படி நீ இப்படி ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஹார்ட்டில் ஒரு கணவனாக இருக்கான். இத்தனைக்கும் அவளுக்கு குழந்தை இல்லை, 2வதுக்கு ஒருத்திக்கு மேரேஜ் ஆகி குழந்தெல்லாம் பிறந்துருச்சு. அப்படி ஒரு தாழ்ச்சியான ஒரு ஒஸ்டான சுச்சுவேஷனில் கூட நம்மளை நேசிக்கிறவங்க தான் உண்மையான ஒரு நல்லவங்க. அப்படிப்பட்ட இடத்துல அதுலேயும் பாருங்கள், நான் உனக்கு அதிகமல்லவா அப்படின்னு சொல்கிறாரு. சிலோவிலே அவள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அப்போ மறுபடியும் புசித்து குடித்த பின்பு எழுந்துட்டு ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்துருந்தான். ஏலி தான் அந்த இன்சார்ஜ் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை இவன் ஸ்பெசிஃபிக்காகவே கேட்குறான், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க. ஏன்னா இப்போ இருந்து சரி அப்பையும் சரி ஆண் பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரிசாக பார்க்கப்படுது. அதனால் அந்த காலத்தில் ஆண் பிள்ளை தான் பெருசாக நினைப்பாங்க. அப்போ இவளுக்கு என்ன ஒரு ஆசைனா, இப்படி என்னை நேசிக்கிற இந்த கணவனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை பெற்று கொடுக்கணும், அவருக்கு ஒரு உண்மையான ஒரு வாரிசை ஏற்படுத்தி கொடுக்கணும், நம்ம வயிற்றில் நம்ம ஒரு பிள்ளை
பிள்ளைய அவருக்கு பேத்து கொடுக்கணும், இவளுக்கு ஒரு அன்பு நிமித்தம் அவருக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படி கேட்குறான். அப்படி நீங்கள் ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறா தேவனோட, என்னுடைய பிள்ளை உங்களுக்கு தான் சொந்தம், என் பிள்ளை. இன்றைக்கி நிறைய பேர் இப்படிலாம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், எங்களுக்கெல்லாம் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, குழந்தைக்காக வருவாங்க, எல்லாத்துக்காக வருவாங்க. சரி, ஜோம் பண்ணி கடவுளுக்காக பிள்ளையை நீ வளர்க்கணுமா, அதான் உயிர் காப்பாற்றி கொடுத்துருக்காரு, அவரும் கொடுத்துருவார். சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பழைய குருடி கதவை திரட்டிங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு பிள்ளைகளை அவங்களுடைய வீட்டுக்கார் வீட்டு சைடு அவங்களோட பாரம்பரியமாக வளர்க்குறேன். அதுக்கடுத்து என்னங்க, அப்படிலாம் என் பிள்ளைக்கு மட்டும் உயிரை கொடுத்தாருனா நான் என் பிள்ளைய கடவுளுக்காக வளர்ப்பேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி என்ன இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்னங்க பண்ணுறது, அவங்க அப்பா அப்படி கேட்க மாட்டேங்கிறாரு, அவங்க அப்பா வீட்டு சைடில் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி ஆகும் இப்படி ஆகும்பாங்க. அது யாருக்கு நஷ்டம்? அவங்களுக்கு தான் நஷ்டம் இல்லையா? இது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. ஆனால் அண்ணா அப்படி இல்லை பாருங்க, ஒப்பனே பண்ணிக்கிறா, ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறான். தலையின் மேலே சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ண. அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை ஏலி அவள் வாய் கவனித்து கொண்டிருந்தான். பாருங்க, கவனிக்கிறான். ஏலி அவள் வாய் எப்படி பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கத்தாமல் கூப்பாடு போடாமல் அப்படியே புலம்பல்லாம் தெரியா, கண்ணீரோடு சேர்ந்து அப்படியே உட்காந்து அப்படியே அழுகையும் சேர்ந்து வார்த்தையும் சேர்ந்து வரும்போது எப்படி இருக்கும், எல்லோரும் அப்படியே புலம்புற மாதிரி இருக்கும், அப்படியே ஏதோ ஒரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அன்னாள் தன் இருதயத்தில் பேசுகிறா, அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. இருதயத்துலேருந்து தான் கொட்டுறா. கண்ணீர் ரொம்ப துக்கம் தாங்கினா வார்த்தையே வராதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப துக்கம்னு வார்த்தையே வராது. அப்போ இருதயத்திலேருந்து ஆண்டவரோட டைரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கா, ஆனால் வார்த்தை வரல, ஆனால் வாய் மட்டும் அப்படி அப்படியே லைட்டாக அப்படியே அசையுது. அவள் சத்தமோ கேட்கவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கார் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பான், குடியை உன்னை விட்டு விலக்கு. இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, என்னமோ பிள்ளை வேறு ஏதோ குடிச்சிட்டு திராட்சரசம்லாம் அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்துருச்சோ என்னமோ, இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படியே பண்ணிகிட்ருக்கு, சரி கிளம்புமா ப்ரேயர் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவர் இப்படி நினச்சிக்கிறாரு. அப்போ அவளை நோக்கி இப்படி சொல்கிறார். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ சொல்கிறார். ரொம்ப வெகுபாடு, ரொம்ப டீப்பான டிப்ரெஷன் இல்லை ஒரு ஸ்திரீயாக இருக்கிறேன். நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இருதயத்தை என்ன பண்ணணும்? இருதயத்தை ஊற்றிவிட்டேன். எத்தனை பேர் இப்படி இருதயத்தை ஊற்றுறீங்கன்னு தெரில. இருதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டேன். ஊற்றிவிட்டேன்னா உள்ள என்னென்னலாம் ஹார்ட்டுக்குள்ளே போய் வச்சுருக்கிறனோ அது எல்லாத்தையும் கொட்டிட்டேன். ஊற்றிட்டேன்னா எனது கொட்டிட்டேன். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும். எத்தனை பேர் அப்படி கொட்டிட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு அப்படியே போகும்போது ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுதான் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அது காடோட ப்ரெசன்ஸில் உண்மையிலேயே அந்த இடத்துல காடு இருக்கிறாருன்னா, அவரோட வார்த்தை உங்களுக்குள்ளே போச்சுன்னா அது உள்ளே போய் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து போட வச்சு உங்களை அப்படியே ஃப்ரீ பண்ணி கொண்டு போகும். அதுதான் உண்மையிலே நீங்கள் ஒரு ஆராதனையில் அட்டன் பண்ணதுக்கான ஒரு பெனிஃபிட் இல்லையா? எத்தனை பேர் அப்படி நீங்கள் சர்ச்சு முடிச்சுட்டு போகிறீங்க, எவ்வளவோ பாரதோடு அப்படியே வரேங்க. அப்படி போகும்போது ஒரு தைரியம் வந்துடுது, இல்லை நான் ஜெயிக்க முடியும், என்னால் முன்னேற முடியும், எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, கண்டிப்பாக கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி போகிறீங்களா? இல்லை நான் அப்படியே வரேன் அப்படியே போகிறேன் அப்படின்னா, ஒன்று அங்கே ஆராதனை சரியில்லாமல் இருக்கணும், ஆவியானவர் இல்லாமல் இருக்கணும். இல்லைன்னா நம்ம போய் சும்மா மாம்சத்திலே போயிட்டு மாம்சத்திலே வர்ற ஆளாக இருக்கணும். எந்த விதத்திலும் காது கொடுத்து கேட்காம, நல்ல நிலை மாதிரி இல்லாமல், இல்லை முள்ளில் நல்ல மாதிரி கூட, அதுவாக கொஞ்சம் நேரம் வளருது, பாறையில் கூட கொஞ்சம் வளருது, இன்னொரு வழியருகே விளைக்கப்பட்ட நேரம் மாதிரி சிலர்லாம் இருப்பாங்க. எந்த மாற்றமும் இல்லை. அப்படி எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கீங்களா? நானும் சர்ச்சுக்கு வருஷம் போயிட்டு தான் இருக்கிறேன். அதாவது வெளிப்புறமாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஹார்ட்டில் மாற்றங்கள் வரும். அங்கே தான் நீங்கள் உண்மையிலேயே மாறி இருக்கீங்கிறதுக்கு அடையாளம். வெளிப்புறமாக மாற்றம் வரப்போகிறதுங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். எப்பயுமே தேவன் எங்கே மாற்றுவார்? ஹார்ட்டை மாட்டுவார். ஹார்ட்டில் உங்களுக்கு இருக்கிற பயம், கவலை, சந்தேகம், குழப்பம் எல்லாம் போய் ஒரு கான்ஃபிடென்ஸ் வருதா, அங்கே தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆரம்பிக்கும். ஏன்னா தேவன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெஸ்ட்டு ஒரு மருத்துவர். எந்த ரூட்டில் பிரச்சனை அங்கே போய் என்ன பண்ணணும், நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வெளிப்புறமாகவே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா யூஸ் கிடையாது. அப்போ ரூட்டில் போய் பாருங்கள், சில மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க, டானிக்லாம் கொடுக்குறாங்க, அது டேரெக்டாக எங்கே போகுது? ரத்தத்தில் போய் கலந்து ரத்தத்தில் இருக்கிற விஷயத்தை சரி பண்ணுமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெளியில் ரிசல்ட் கிடச்சிரு இல்லையா?
அப்போ இந்த ஏன்னா பிளட்டுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. பிளட்டை கரெக்ட் பண்ணும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். அதே போல் ஹார்ட் தான் மேட்ரு. எல்லா காவலோடும் அதனால தான் அதை காத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஹார்ட் அப்படிங்கிறது தேவனோடு உறவாடும்படி தேவன் கொடுத்த ஒன்று. ஒரு ஆவி மனிதனுக்கு இருக்க இருதயம். ஆனால் அங்கே கொண்டு போய் எல்லா பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், அவிசுவாசம், பயம்னு போட்டு வச்சு பிசாசு கிடத்த கொடுத்ததுனால தான் அது நல்ல நிலமா இல்லாமல் என்ன போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்க ஹார்ட் க்ளீனாக உங்களுக்குள்ளே வெளியில் நடக்குதோ இல்லையோ, உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம், ஒரு இளைப்பாறுதல், எதுப்பா ஆண்டவர் போதும்ப்பான்னு அந்த நிறைவு, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சமாதானம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும். எத்தனை பேருக்கு அது இருக்குது? அதுதான் உண்மையிலே உங்களுக்குள்ள ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அடையாளம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சுன்னா அவுட் சைடு ரிசல்ட் 100% வரும். 100% வரும், வந்தே ஆகும். அதுதான் உண்மையிலேயே நடக்கணும். சும்மா வெளிப்புறமாக நடந்துட்டு ஹார்ட் மட்டும் மாறாமே இருக்குன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை வரும். அதனால தான் தேவன் ஹார்ட்டை டீல் பண்ணுவார். ஹார்ட்டை மாற்றாமல் வெளிப்புறமாக நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேரம் ஏதோ நடந்த மாதிரி ஆண்டவராக வந்து, அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஊழியக்காரங்க நாங்கள் ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும், தேவன் ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு கொடுக்கலாம். எமர்ஜென்சி கொடுக்க வேண்டாம்னு சொல்லலாம். அவிசுவாசிகள் வந்தால் கூட சில நேரங்கள் பரிதாபப்பட்ட ஆண்டவர் கொடுக்கலாம், நம்ம ப்ரேயர் பண்ண நடக்கலாம். ஆனால் தொடர்ந்து அவங்களுக்குள்ள அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நிலைச்சிருக்கணும்னா அவங்க ஹார்ட் மாறணும். அதுதான் ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறேன். சில பேருக்கு புரியுது. ஏன்னா அப்போதைக்கு டெம்பரவரி தான் அதெல்லாம். அதை சஸ்டைன் பண்ணி அவங்க கீப்பப் பண்ணி வைத்து கொள்றதுக்கு அவங்க முக்கியம். ஏன்னா அவங்க தானே உள்ளே விடுறதும் பிசாசை கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் யார் ரைட்ஸ் கொடுத்துருக்காரு? அவனுக்கு தான் கொடுத்துருக்காரு. அதனால அவனவன் விசுவாசத்தின்படி அவன் பிழைப்பான். ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம பண்ணலாம், பட் அவன் என்றைக்கும் நிரந்தரமான ஆசீர்வாதத்தோட அந்த விஷயமே மறுபடியும் அவனை மேற்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒன்று அது என்னென்னா டோட்டலாக தேவன்ட்ட வந்துடணும். அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டா அதுக்கடுத்து அவர் ஃபுல் இன்சார்ஜ் எடுக்கும்போது அதுக்கடுத்து உங்கள் லைஃப்பில் மேலே 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 போயிட்டே தான் இருப்பீங்க. பெருக்கத்தின் மேல் பெருக்கம், உயர்வின் மேல் உயர்வு, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், கனத்தின் மேல் கனம், மகிமையின் மேல் மகிமை வந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு புரியுது. ஹார்ட் அது ரொம்ப முக்கியம். அப்போ இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நான் ஊட்டிட்டேன், எல்லாத்தையும் கர்த்தர் பாரத்தில் இறக்கி வச்சேன், இனிமேல் டோட்டலாக நான் அவரை நம்பிட்டேன். அப்போ தான் சாமுவேல் பிறக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அந்த இருதயத்தை மொத்தமாக இறக்கி வச்சிடுறது தான், இனிமேல் நான் எதுக்கும் பயப்பட போட்டேன், எல்லா பாரத்தையும் உங்கள் மேலே வச்சிடுறேன். அவரும் அதான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் விசுவாசங்கிறது உண்மையில் என்ன தெரியுமா? எதுவுமே நம்ப முடியல, என்னாலே முடியாது, ஆனால் உங்களை அப்படியே நம்புறேன்னு சொல்லி மொத்தத்தையும் தூக்கி அவர் மேலே வைக்கிறதா விசுவாசம். விசுவாசங்கிறதுக்கு அதான் சிம்பிள். நான் என்னமோ தெரிலங்க, நான் அவர் நம்புறேங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டேங்க, எனக்கு நடக்குங்கிறதுக்கு நம்பிக்கையும் கிடையாது, சுற்றி இருந்த யாரும் சொல்லவும் மாட்டாங்க, அதுக்கு பாசிபிள் இருக்கான்னு தெரில, ஆனால் நான் அவர்கிட்ட முடிச்சிட்டேங்க, அவ்வளோதாங்க. அதுதான் விசுவாசம், அதான் ஊத்துறது. அப்போ அண்ணாள் விசுவாசம் வந்துடுச்சு, அதனால தான் சாமுவேல் அடுத்து வந்துட்டார். நீங்கள் அதனால சொல்கிறேன், ஒரு ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட இப்படி சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அதை குறித்து பயமே வராது நமக்கு. டோட்டல் சரண்டர் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து உங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் மட்டும் தான் வரும். ஏன்னா ஃபுல் ப்ரெஷர் அங்கே இறக்கி வச்சுட்டோம், இங்கே உள்ளுக்குள்ளே ப்ரெஷரே இருக்காதே. இல்லைன்னா இன்னமும் அரைகுறையாக உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்கள், மொத்தமாக அவர்கிட்ட இறக்கி வைங்க. அல்லேலூயா. எதுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், எதுக்கு கவலைப்பட்டுட்டு, நான் கொஞ்சம் சுமந்துக்கிறேன், அவர் ரொம்ப பாவம், எவ்வளோதான் சுமப்பாருலாம் பயப்படாதீங்க, அவர் மாத்திரம் தான் எல்லாத்தையும் சுமக்க முடியும், ஏன்னா அவர் கடவுள். உங்களால் சுமக்க முடியாதுன்னு சொல்லி தான் நீ கொடுன்றாரு. நீ சுமந்தா மட்டும் என்னத்தை மாற்றிட போகிற? நீ கவலைப்படுகிறான், உன் சரீரத்தில் ஒரு முளத்தை கூட கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? உன் வெள்ள முடிய, கருப்பு முடிய இயற்கையாக மாற்ற முடியுமா? இல்லை டை போட்டு மாற்றுறதுங்கிறது வேறு, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீ எதுக்குமா கவலைப்படுற? பக்கத்தில் பார்த்து எதுக்கு கவலைப்படுறீங்க? கவலைப்படுறதுனால இருக்கிற இந்த கருப்பு முடியும் வெல்ல முடியாத சீக்கிரமாக மாறிடும். சொல்லுங்க. ஆமாம், உடம்பும் எல்லா நோயிலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ப்ரெஷர் வந்துடும், சுகர் வந்துடும், ஐயோ தலை சுத்துதேன்னு வந்துடும். கூட கொஞ்ச நாள் வாழ்கிறது, சீக்கிரமாக போய் சேர வேண்டியதான். அதுதான் உண்மை. டாக்டர்ஸே அதான் சொல்கிறாங்க, ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த யூத் மீட்டிங்கில் பேசும்போது கேன்சர் வர்றதுக்கு கூட நீங்கள் கவலைப்படுறது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. எத்தனை பேரால் நம்ப முடியுது தெரியுமா உங்களுக்கு? கேன்சருக்கும் கவலைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு.
நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன்லேயே இருந்தீங்கன்னா பாடியில் இம்யூனிட்டி பவரே இருக்காது, பாடியில் ஆக்சிஜன் சப்ளை இருக்காது. நல்லா சிரிங்கன்னா ஏன் சொல்கிறாங்க, சிரிக்கும் போது உங்களுக்குள்ள ஆக்சிஜன் சப்ளை நல்லா ஆகும். எத்தனை பேர் சிரித்த பிறகு ஒரு ரொம்ப நல்ல மனசுக்கு நல்லா இருக்கும். ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இல்லை 4 பழைய விஷயங்களாம் பார்த்துட்டு ஏதோ ஒன்று ஒரு சிரிச்சிட்டா, சரி நீ நல்லா இருந்துச்சுல அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அந்த சிரிக்கும் போது நமக்குள்ள ஆக்சிஜன் சப்ளை நல்லா மூளைக்கு நல்லா போகுது, பாடி ஃபுல்லாக போகுது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. கோடி பணம் கொடுத்தா கூட அந்த சந்தோஷம் வராது. அதனால சமாதானத்தை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொல்கிறது. அப்போ அந்த சிரிப்பு ஏன்னா உள்ளுக்குள்ள அது இயற்கையாகவும் பாருங்கள், உங்களுக்கு தேவன் எப்படி நம்மளை வச்சுருக்காருங்கிறது முக்கியம். நம்ம மனசுக்கு ஏற்றபடி தான் லைஃப் சரீரமும் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் சப்ளை நல்லா ஆகணுனையும் அங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லா வேலை பார்க்குது. டிப்ரெஷனில் இருந்தால் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுது, பாடி ஃபுல்லாக ப்ராசஸ் ஸ்லோ டவுன், அப்படியே பிளட்டில் கூட அது இல்லாமல் அதில் எல்லாமே ஈஸியாக வந்து உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி உங்கள் பாடி ரெடியாக இருக்குது. சாதாரண சளிடா, நான் பரவாயில்ல, அவன் உடம்புக்குள்ளே ஈஸியாக போய் வேலை செய்யலாம், அவன் சும்மா உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு தான் பேர். செத்து போன பணம் மாதிரி அது வாழ்க்கையே அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நடைப்பிணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தை? நடைப்பிணம் சும்மா அப்படியே ஆக்டிவாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒருமே இருக்காது, அப்படியே இருக்கும் எம்டியாக. அப்போ எல்லா நோய்களுக்கு கூட அது வசதியாக போயிடுது. அதனால தான் சிலர்கள் எப்போ பார்த்தாலும் நோய் வருது. காரணம், நீங்கள் சந்தோஷமாக உண்மையிலே இல்லைன்னா கூட நீங்கள் எவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்தாலும் நோய் வரதான் இருக்கிற நோயும் போகாது. அப்போ கேன்சர் கூட அதுக்கு தான் சொல்கிறாங்க. கேன்சர்லேருந்து ரிலீவ் ஆகி வந்தால் பெரிய பெரிய ஆட்களாக சொல்கிறாங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறணும், இல்லைன்னா இப்படி தான் ஆகும். ஏன்னா ரொம்ப கவலைப்படுறவங்க கூட அதிகமாக சாப்பிடுவாங்க. இது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப கவலைப்படுறவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க, அதிகமாக தூங்குவாங்க. நம்ம கூட ரொம்ப கவலையே இல்லாமல் இருக்காங்க போலையே அப்படின்னு போவோம். இதெல்லாம் ஒரு நீங்கள் வேணால் போய் நெட்டில் போய் போட்டு பாருங்கள், சைக்காலஜிக்கலாக இதெல்லாம் ஒரு சைன். ரொம்ப சாப்பிட்றாங்க, அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு அதுதான் வந்து ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஒரு அப்போதைக்கு டெம்ப்ரவரி ஒரு ஜாயை கொடுக்கறதுனால அப்படிலாம் சாப்பிட்டு மைண்ட் இது பண்ணிக்கிறது. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தண்ணியெல்லாம் அடிச்சுக்கிறது, எனக்கு பிடிக்கல, எனக்கு இதை யோசிக்க பிடிக்கல அப்படி சொல்லிட்டு. அது மாதிரி தூங்கிட்டா ஞாபகம் வராதுல்ல அப்படி சொல்லி தூங்கிடுறது, நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு தான் ஆர்டிஃபிஷியலாக தூங்க வைக்கிறதுக்கு சில நேரம் மாத்திரையை போட்டுக்கிறது, சில நேரங்கள் இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கவலை இருக்கும்போது நடக்கிற விஷயம். இப்போ ஏன் தேவன் சொல்கிறார், நீ கவலைப்படுறதுனால ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னா நல்லா கவலைப்படும். நம்ம கூட சங்கிலி ஜெபத்தில் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணணும்னு சொன்ன மாதிரி 10 நிமிஷம் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, கவலைப்படுறீங்க. அடுத்து நீ அப்படின்னு கூட ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். அதில் ஏதாவது ரிசல்ட் வர்ற மாதிரி இருந்தால் நான் ரெடி. தொடர் கவலைப்படுவதற்காக சங்கிலி ஜெபம். கவலை மட்டும்தான் 10 நிமிஷம் படணுங்க, சந்தோஷமே படக்கூடாது. அதெல்லாம் அக்கா எங்களுக்கு 1 மணி நேரம்னாலும் எங்களுக்கு அசால்ட்டாக வருங்கக்கா. எக்ஸ்ட்ரீமாக கவலைப்பட சொல்கிறீங்களா, கவலைப்படுவோம், அதெல்லாம் நல்லா வந்துடும். கவலைப்படாமல் வைக்கிறதுக்கு தான் எங்களுடைய வேலை ஊழியத்தில். ஆண்டவர் அதை வேலை செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா இந்த கவலைங்கிறது ஆண்டவர்கிட்ட வந்தது இல்லை, பிசாசு கொண்டு வந்தது. பயம் வரும்போது தான் கவலை வருது. ஐயோ இது நடக்காமல் போயிருமோ பயம் வந்தோடனையும் அதனுடைய அடுத்த வந்து என்ன இப்படி ஆச்சுன்னா அப்படி சொல்லி பயந்து பயந்து அது கவலையில் வந்து முடியுது. ஏன்னா பயந்த காரியம் வந்து சேர்ந்துருமா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கவலை தான் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, இவன் இருதயத்தை உடைத்து ஊற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் செஞ்சுட்டான். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதை சொல்ல, பிசாசினோட பிள்ளை இல்லை, நான் இப்படிலாம் பண்ணுறதுக்கு மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். ரொம்ப வந்து கஷ்டங்க, ரொம்ப கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் தேவனுடைய சன்னதி, அதுதான் தேவனுடைய சன்னதி. ஹல்லேலூயா. எங்கேயுமே பிசாசு ஏன்ட்ட வா நான் உனக்கு பீஸ் தரேன்னு ஒரு இடத்துல கூட அவன் சொல்ல மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், உனக்கு அவன் தான் பிரச்சனையாக இருக்கான்ல அவனை போட்டு தள்ளிடுன்னு சொல்லுவான். அவனு உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பான். அப்புறம் ஜெயிலில் போய் மொத்தமாக கவலைப்பட்டுக்கலாம், வா சரி உன் தூக்க போட்டால் பரவாயில்ல, வா நரகத்தில் வந்து மொத்தமாக கவலைப்படலாம் அப்படின்னு அவன் சொல்கிறதெல்லாம் அந்த நேரத்தில் பயங்கரமாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே மொத்தமாக குழியில் இருக்கிறதுக்கான விஷயங்கள். அடுத்து பாருங்க, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு கூட தேவன் உங்களை சமாதானத்தோடே போ, உன் வேண்டுதல்களை தேவன் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றால் அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுறகுமாய். இதைத்தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒன்ஸ் ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. அந்த ப்ரேயர் பாயிண்ட் மறுபடியும் வராது.
இதுதான் விசுவாசத்துக்கு ஒரு அடையாளம். மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட இதை கேட்கணும். எத்தனை தடவை, அதனால தான் நைட்டு ப்ரேயரில் ஒரு நாளாக நான் உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். எத்தனை தடவை தான் ப்ரேயர் பண்ணுவீங்க, எத்தனை தடவை தான் ப்ரேயர் பாயிண்ட் கொடுப்பீங்க. ஒரு நைட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. நீங்கள் எப்போ தேவனோட பர்சனலாக பேச போகிறீங்க, நீங்கள் எப்போ அவரோட வார்த்தையை கேட்டு நீங்கள் சமாதானமாக இருந்து நீங்கள் 4 பேருக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் தேசத்துக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, ஆனால் வீட்டுக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விசுவாசம் இருக்க மாட்டேங்குது. பயம் வந்துடுது. ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ. பட் ஆர்மி ஆஃப் காட் ஆன பேர் யார் ஆர்மிஸ். உண்மையிலே ஆர்மினா போய் இப்போ போர் நடக்குது போய் பாருங்கள். உயிரை கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறவங்க தான் ஆர்மிஸ். நான் இப்போ குரூப்பில் நாளையில் வெளில போயிடுறேன் அப்படி வெளில வந்து வெளில விட மாட்டோம். உயிரை கொடுக்குற கூட தேசத்துக்காக உயிரை கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவன் தான் ஆர்மியில் போய் சேருவான். இன்றைக்கி தேவன்ட்டு ஆசீர்வாதம் வேணும், எல்லாம் வேணும், கொஞ்சம் மட்டும் கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோ அப்படின்ற இதுதான் உலகமாக இருக்குது. நான் ஆர்மிஸ் அப்படி கிடையாது. நாட்டிற்காக நான் கடைசி உயிரை விட்டு குறித்து அது வீர மரணம் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு பிரச்சனையே இல்லை, சந்தோஷம். ஆனால் அதுக்கு கூட பயமாக இருக்குது. ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சுக்கு. அப்போ அதனால தான் எனக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கும் 1008 பிரச்சனை இருக்குது, கவலை இருக்குது. என் லைஃப்பில் என் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு நாளும் துக்கமுகமாக இருக்க மாட்டோம். ஏனென்றால் எல்லாவற்றையும் இடத்துல இறக்கி வைத்திருக்கிறோம். இத்தனை பேருக்கு புரியுது. துக்கமாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பாவம் போல், துக்கமாக இல்லாதவங்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை போல நினைக்காதீங்க. இறக்கி வைத்தவனுக்கும் துக்கம் இருக்காது. ஏனென்றால் அவர் பார்த்துக்கொள்ளும் விசுவாசம் இருக்கும். அது 100% அற்புதத்திலே முடியும். இத்தனை பேருக்கு புரியுது. இப்போ உங்களுக்கு விசுவாசம் ஒரு காரியத்தில் இருக்குது, ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த காரியத்தில் உங்களுக்கு என்ன இருக்காது? துக்கம், பயம், கவலை. இத்தனை பேருக்கு இன்னைக்கு இப்போ தான் புரியுது என் விசுவாசம் எந்த லெவலில் இருக்குன்னு. உங்கள் ஹார்ட்டை தொட்டே நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. நாளை தினத்தை குறித்து பயம் இருக்காது. ஏன்னா என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நாளை தினத்தை கூட கவலைப்படாமல் இருக்க முடியுமாங்க? இருக்க முடியும். அதுதான் விசுவாச வீரனின் அடையாளம். அடுத்த நிமிஷம் நடக்க போது கவலைப்படாமல் இருக்குமா? இருக்க முடியும். ஏங்க அடுத்த இந்தியாவில் குண்டு போட வராங்களாங்க? பரவாயில்ல, எனக்குள்ளே இருப்பவர் பெரியவர். எனக்கு ஒருவேளை இந்த இடத்துல போட போகிறா, என்னை அவர் வாழ வைக்கணும். ஏன்னா நான் தேவராஜ்யத்துக்காக தான் உயிரை கொடுப்பேன்னு சொன்னேன், மற்றவங்களுக்காக கொடுப்பேன்னு நான் சொல்லலை. ஆகவே என்னை பார்க்க வச்சு, என்னை பழைக்க வச்சு, ஏன்னா மறுபடியும் இன்னொரு உலகத்தை நோவா மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமான ஆளாக இருக்கிறோன்னா இதை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அழகாக வைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? அவன் வர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம போட்டில் சேஃபாக இருப்போம். அந்த சூழ்நிலை இருக்கும். கேட்காதவனை குறித்து தான் நமக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். ஐயோ சொன்னமே கேட்டானா, வந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே நீங்கள் விசுவாச வீரர்கள் என்றால் இப்படி அன்னாளை போல இருப்பீர்கள். துக்க முகமாக பாருங்க. அவளுக்கு குழந்தை வந்துருச்சு, ஒரு 2 நாள் தள்ளி போயிருச்சு, அதனால அவள் துக்க முகமாக இருக்கவில்லைன்னு போடலை. ப்ரேயர் பண்ணிட்டு போனோன்னே அந்த ரிலீஃப் ஆயிடுச்சு. அங்கே தான் உண்மையிலே டெலிவரன்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியும்? ஏதாவது லைட்டாக சைன் காமிச்சா கூட சந்தோஷமாக இருக்கலாம்ல. ஒரு 10 நாள் தள்ளி போய் இந்த இப்போல்லாம் எடுத்தாலும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு ஸ்டார்ட்ஸில் போடுறாங்க, ரீல்ஸில் போடுறாங்க. இந்த காலத்தில் எல்லாம் சொல்கிறதுக்கு கூட வெக்கப்படுவாங்க. எப்போ வந்து பார்த்தீங்களா இந்த பார்த்தீங்களா இஷ்யூ அப்படின்னு போயிட்டுருக்கு போட்டு. அது மாதிரி அவளுக்கு ஏதாவது நடந்த பிறகு ஏலிட்ட வந்து காமிச்சு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டாக்டர் கொடுத்துட்டாரு, ஐ ஆம் ஸோ ஹாப்பி அப்படி சொன்னாலானா இல்லை. அதுக்கான ஒரு ப்ராசஸுமே நடக்கலை. ப்ரேயர் பண்ணி இருதயத்தில் இருக்கிறத ஊற்றிட்டு போகிறா. அதுக்கடுத்து அவள் துக்கமுகமாக இருக்கலை. சாமுவேல் பிறந்துட்டாரு. இத்தனை பேர் இனிமேல் இப்படி இருக்க போகிறீங்க. ப்ரேயர் பாயிண்ட் ஒரு தடவை சொன்னதே மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட 100% கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஹார்ட்டுக்கே தெரியும் அந்த விஷயத்தில் வெற்றி தான். அடுத்த பாயிண்ட்டை எடு அப்படின்னு தான் போகும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு உங்கள் இருதயம் சொல்லிடும். நம்பிக்கை வீண் போகாதுன்னு உங்கள் இருதயத்தில் கன்ஃபார்மாக பதிஞ்சிரும். ஆகவே நீங்கள் துக்கமாக இருக்க மாட்டீங்க. அதுக்கடுத்து குமாரனை பெற்று 20 பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதி. சில நாள் சென்ற பின்பு தான் அடுத்து கர்ப்பவதனாக இருக்கு. ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல். ஆனால் அந்நாள் நல்ல ஒரு ஸ்திரீ, சொன்னபடியே கரெக்டாக சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளை இப்படி பிறந்திருக்குன்னு தெரிஞ்சு அழகாக இருக்கே, ஐயோ இதை கொண்டு போய் எங்கே விடுறது? பால் கொடுக்குற வரைக்கும் கொடுத்துட்டு கரெக்டாக டைம் வந்தவனையும் ஏலிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு நான் பொருத்தனை பண்ணேன், நான் கரெக்டாக நடக்கணும் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக என்ன பண்ணிட்டா கொடுத்துட்டா. அந்த சாமுவேல் தான் தீர்க்கதரிசியாய் மாறினா. அவள் ஒருவேளை அவக்குள்ளேயே வச்சு வளர்த்துருந்தா கூட சரி போனால் போது ஆண்டவர் விடலாம், ஏன்னா அவருக்கு 1000 பேர் எழுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் சாமுவேலை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம்.
அண்ணாளை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு புரியுது? 100ல் ஒரு ஆளாக அவங்க இருந்திருப்பாங்க. உலகத்தில் எத்தனையோ பேர் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க, அதில் ஒரு ஆளாக அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் ஒரு ஆளாக இருக்கிறாங்க, வேதத்தில் ஒரு ஆளாக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் இவங்கள போல் ஆணும்னு ஒரு ஆளாக இருக்காங்கன்னா, அதுதான் தேவனுக்கு சரண்டர் பண்ணுறதுல ஒரு பெரிய என்ன இருக்குது? மகிமை. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனையோ பேர் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வர்றாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து சாரி ஆண்டவர், என் சூழ்நிலை நான் என்ன பண்ணுறது, நான் பிரித்தனை பண்ணேன் தான், இப்போ என்னால் முடியலையே அப்படிலாம் சொல்லி, சரி போ போ அப்படி அவர் விட்டுருவார். என் இறக்கமுள்ள தேவன் தானே, போ போ உனக்கு 1000 பிள்ளைய கொடுக்குறேன், உன் பிள்ளைய கொடுக்குறதுக்கா, சரி போ அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அவர் சொன்னபடி செய்து தேவனை மகிமைப்படுத்தின நிமித்தம் இன்றைக்கும் அன்னாள் போற்றப்படுகிறாள், சாமுவேல் போற்றப்படுகிறான், தேவன் மகிமைப்படுகிறார். இத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனுக்காக எடுக்கிறது எவ்வளோ பெரிய க்ளோரியஸான ரிசல்ட்டை கொண்டு வருதுன்னு. விட்டுட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தேவன். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எழுப்பும்போது சாமுவேலை தவிர எத்தனை பேர் இருக்க மாட்டாங்களா, எழுப்பிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் ஹார்ட் அதே போல் நடக்குது. அப்போ இன்றைக்கும் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே என்ன இருக்குது? ஒரு முடிவு இருக்குது. அது எப்படி இருக்கும்? மகிமையான முடிவாக இருக்கும், மகிமையான க்ளோரியஸான எண்டிங்காக இருக்கும். ஆகவே பயப்படாதீங்க, பாவிகளை பார்த்து பொறாமைப்படாது. இப்போ நம்ம சொல்லலாம், அடுத்த சகலதிக்கத்தை எத்தனையோ பிள்ளை பிறந்துச்சுன்னு போட்டிருக்காங்க, அண்ணாளோட சகலதி. அந்த பிள்ளையை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவளுக்கு பிறந்தது ஒரு பிள்ளை, அதுக்கடுத்து பிள்ளை பிறந்துச்சுங்கிறது வேற. ஆனால் அந்த பிள்ளையை பற்றி இன்றைக்கி நம்ம ஊரெல்லாம் பேசுகிறோம். அப்படி உங்களுடைய சாட்சி என் சாட்சி இருக்கும். அவனுங்க நடந்துருச்சு, அவனுக்கு பணம் வந்துருச்சு, அவன் வீடு கட்டிட்டான், அவன் அப்படி போயிட்டான், அவன் இப்படியா போவாங்க. ஆனால் நீங்கள் செய்கிறது ஹிஸ்ட்ரியில் பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும். இத்தனை பேருக்கு புரியுது? இது எப்படி நடக்கும் நமக்கே தெரியாது, சொன்னவர் செய்வார். அப்போ இங்கே போட்டிருக்கு பாருங்க வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. எப்படிப்பட்ட முடிவு? க்ளோரியஸான முடிவு. துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 60:20 படிங்க. இப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, உங்களுடைய வாழ்விலே துக்க நாட்கள் முடிந்து போகும், கண்டிப்பாக முடிந்து போகும். 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு எப்படி வெளிச்சமாயிருப்பார்? நித்திய எவர் லாஸ்டிங். உன் துக்க நாட்கள், பக்கத்தில் பாச, உன் துக்க நாட்கள் அண்ணால போல ஓன் துக்க நாளும் முடிய போகுது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்ம நம்பிக்கை வைக்கிறவர் அன்னாளின் தேவனாயிருக்கிறார், சாமுவேலின் தேவனாயிருக்கிறார், ஈசாக்கின் தேவனாக இருக்கிறாரு, ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் பற்றி நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதை பற்றி நான் தனியாக பாதிக்க வெளிச்சம் கூட ஒரு வசனம் ஒரு இது போய் பேசியிருந்தேன். இது மறுபடியும் கேளுங்க. சண்டே மட்டும் கேட்டால் பத்தவே பத்தாது. அதனால தான் யூடியூப் வழியே அது வழியே சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி இப்படிதான் எங்கள் மாமதை கொண்டு நிறைய பேர்லாம் ரெகுலராக கமெண்ட்ஸ் போடுறதை நான் பார்த்துருக்கேன். 100% அவங்களுடைய ஃபெய்த் வேறு லெவலில் இருக்கும் நான் சொல்ல முடியும். ஏன்னா காலையில் வந்து மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணி ஒரு வகையில் பைபிள் கேட்குறாங்க, அதுக்கடுத்து சர்ச்சில் வந்து அட்டன் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து அன்புடனப்பால பார்க்குறாங்க, பாதைக்கு வெளிச்சம் பார்க்குறாங்க. நான் நல்லா எனக்கு தெரியும், வார்த்தை உள்ளே போக போக அவங்களுக்கு விசுவாசம் பயங்கரமாக இருக்கும். நம்ம ஒரு தடவை கேட்டோம்ல, இப்போ இதில் நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன பழைய சர்ச்சஸ்லாம் இப்போ மாதிரி யூடியூப்லாம் கிடையாது. அப்போ சிடிஸ் தான் இருந்துச்சு. ஒரு 10 இயர்ஸ்க்கு அடுத்த இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் நமக்குலாம். அதுக்கு முன்னாடி சிடிஸ் இல்லை பென் ட்ரைவில் அந்த மெசேஜ்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த 1 hour இங்கே மெசேஜுக்கு அப்போல்லாம் இவங்க இந்த மாதிரி டெய்லி டிவோஷன்ஸ்லாம் அங்கெல்லாம் போட மாட்டாங்க. அப்போ அந்த 1 hour மெசேஜ் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் உண்மையான ஆள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வார்த்தையை போய் மறுபடியும் கேட்கணும் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சோடனே அதனுடைய மெசேஜ் வந்து உடனே வந்து நீங்கள் புக் ஸ்டாலில் போனீங்கன்னா ஒன்று வந்து பென்ட்ரைவில் போட்டு கொடுக்கணும், போட்டு கொடுப்பாங்க. சும்மா ஒரு 20 ரூபா 10 ரூபான்னு வாங்கி அதை வீட்டில் போய் மறுபடியும் போய் லேப்டாப்பில் போட்டோ இல்லை சிடிஸில் போட்டோ கேட்க 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 இவ்வளோ சத்தியம் இருக்கா, இவ்வளோ வெளிப்பாடா, தேவனை இப்படி நேசிக்கிறா, வேறு உலகத்தில் ஒருத்தனும் உங்களுக்கு இதை சொல்ல முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகலான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ரகசியம் யாருக்கும் வெளிப்படுத்தப்படாது. தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே, தேவ ஆவியானவராலே இந்த சபைகளிலிருந்து வெளிப்படும். அப்போ வேற எங்கே கிடைக்காது. நீ நல்லா இருப்பேன்னு உலகத்தில் எவன் சொல்வான்? நீங்கள் கூட ஃபுல்லாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் 6 மணிக்கு எந்திரிங்க, நைட்டு தூங்குற வரைக்கும். இன்னைக்கு யாராவது என்னை பார்த்து ஒருத்தன் நல்லா இருப்பேன்னு சொன்னானா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் கூட 1000 பேர் ஒரு நாளைக்கு வருவான், பழகுவான். அப்படி அவங்க எனக்கு என்னமோ உங்கள் வாழ்க்கையை பார்த்தா பயமாக தாங்க இருக்குது அப்படின்னு வேணால் பீதியை கிளப்பி விடுற 1000 பேர் இருப்பான். இல்லை அவனை பார்த்து நமக்கு இருக்கிறவ விசுவாசம் போன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, சூப்பராக வருவீங்க, ஒருத்தனும் சொல்ல மாட்டான்.
ஈவன் உங்க கூட இருக்கிற நெருங்கின சொந்தம் கூட சொல்லாது. அதுக்கு அப்போ எது சொல்லுது? இந்த வார்த்தை தான் சொல்லுது, தேவன் தான் சொல்றாரு. இதை கேட்கறதுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்குறேன் நான். உட்காந்து 1008 விஷயத்தில் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க. எங்கள் பையன்லாம் படிச்சுட்டு இருக்கான் ஹிஸ்ட்ரி. அந்த காலத்தில் அவன் என்ன பண்ணா, டே இதெல்லாம் ஏன்டா படிக்கிறீங்க, நாங்களும் படித்தோம், இப்போ நீங்களும் படிக்கிறீங்க, மார்க்குக்காக படிக்க வேண்டியது இருக்குது. இதை படித்து இதை தெரிஞ்சுக்கிறனா நம்ம வாழ்க்கையை மாற்ற வரப்போதாலும் ஒன்றும் கிடையாது. நீங்களும் எத்தனை பேர் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அதை உட்காந்து எழுதி எழுதி மார்க் வாங்கினோம். அந்த மார்க்கை வச்சு ஒரு டிகிரி, அந்த டிகிரியை வச்சு இப்போயும் படித்த டிகிரிக்கும் வேலைக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு. எந்த டிகிரி படித்தவனும் அதான் சொல்கிறான். எல்லா டிகிரி படித்தோன்னு ஒரே தான் சொல்கிறான். ஃபஸ்ட் குரூப்பு செகண்ட் குரூப்புன்னு அடிச்சுக்கிட்டோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டுருக்கு. சரி, டிகிரி பிடிச்ச பிறகு அதாவது சப்ளை பண்ணலாமான்னு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏதாவது அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் கேளுங்களேன், அதெல்லாம் கேட்க நான் சொல்கிற வேலையை மட்டும் பார்ப்பா அப்படின்ட்டு போயிடுறான். வாழ்க்கைக்கும் படித்ததுக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அம்மாவா இல்லையா? என்னைக்காவது பிசாசு, நீ கொஞ்சம் பரவாயில்ல, பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்க, உன் பக்கத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, உனக்கு கம்மியாக கொடுக்குறேன். நீ எம்பிஏ படிச்சிருக்கியா? ஓ, அப்போ உங்ககிட்ட ரொம்ப கஷ்டம் வர்றது பக்கத்தில். நீ டாக்டரேட்டே பண்ணியிருக்கியா? ஐயோ கொஞ்சம் தள்ளி தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு பயந்து யாரையாவது பார்த்து தள்ளி நின்று நடத்துகிறான்னா நீங்களே என்றுன்னு சொல்லலாம். வாழ்க்கைக்கும் நீங்கள் படிக்கிற இந்த உலக பிரகார படிப்புக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. உன் விசுவாசத்தின்படியே உன் வாழ்வு. அப்போ எது நமக்கு பொழப்ப கொடுக்குது? இந்த வார்த்தை. அப்போ எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? நமக்கு 7 நாளில் 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் அதையும் தூக்கி போட்டு வாரத்தில் ஒரு நாள் 1 ஹவராக அந்த வார்த்தையை கேட்டான்னு சொன்னால் கூட கஷ்டமாக இருக்குன்னா அப்புறம் எப்படிங்க வாழ்க்கை உருப்படும்? பக்கத்தில் கேட்குறது நியாயம் தானேன்னு சொல்லுங்கள். இப்போ யாவது புரியுதா உங்களுக்கு? ஏன் வாங்க வாங்கன்னு சொல்கிறோன்னு, கேளுங்கன்னு சொல்கிறோன்னு. இங்கே தாங்க இருக்குது உங்கள் தலைவிதியை மாற்றுற விஷயம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது சரியா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி வேணா பார்க்க அடுத்து இப்படி ஒன்று சொல்லிட்டாங்களே அப்படியா யோசிச்சு பாருங்க. ஒன்றுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. தேவனோட வார்த்தை தான் பாருங்கள் எல்லாத்தையும் மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்குது. இது ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க புரிய மாட்டேங்குது. நம்ம போனால் மதம் மாத்திரன்னு சொல்லிடுறான். பிசாசு அப்படி ஒரு பிட்டை போட்டு வச்சுருக்கான். எங்கேயும் மாறி போயிட்டா நமக்கு ஆள் இருக்காது அடிமையாக மேய்க்கிறதுக்கு அப்படின்னு. போ மதம் சரி. ஆனால் ஒரு நாள் மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தவங்க ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு மறுபடியும் போனவங்க மறுபடியும் வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், பிள்ளி சுனி வச்சுருப்பாங்களோ அப்படி வச்சுருப்பாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் ஒரு தெய்வத்தை நம்புறீங்கல்ல, அது ஏன் பிள்ளி சுனியை வச்சா காப்பாற்றலை? கேட்டது சரிதானே. நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு விஷயத்துக்கு சின்சியராக கும்பிட்டு இருக்கீங்க இல்லைங்க. ஏங்க நம்மளை பிடிக்காதவன் நமக்கு 1008 வைக்க தான் செய்வான். வைக்கலன்னா தான் அதிசயம். லேட்டாக வந்தாலே ஓனர்கிட்ட போட்டு கொடுக்குற உலகம். இப்போ பில்லி சூனியம் வைக்கிறது சகஜம் தானே. ஒரு பில்லி சூனியம் இல்லைங்க, 1000 பில்லி சூனியம் வைக்க தான் செய்வான். நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் உங்களை பாதுகாக்க வேண்டியது நீங்கள் நம்பி இருக்கிற தெய்வத்துக்கு முக்கியம். அது ஏன் இப்போ காப்பாற்றலை? ஆமாம், காப்பாற்றதான் செய்யலை. அப்புறம் தான் புரியுது. சில நேரம் அப்படி தான் கேட்க வேண்டியது இருக்குது. அதுக்கு இவ்வளோ நாள் செஞ்சையே, இவ்வளோ நாள் ஓடுனையே, உருண்டையே, பிறண்டையே, விரதம் இருந்தையே, எங்கே போச்சு? உனக்கு கஷ்டம் வரும்போது எங்கே போச்சு? பிரச்சனை வரும்போது எங்கே போச்சு? கேட்குறது சரியா இல்லையா? அப்படிதான். ஆமாம். அப்போ ஏங்க முழுசாக வரமாட்டேங்கிறீங்க? இவர் தான் கொடுக்குறாருன்னு இல்லைங்க, நாங்கள் வர்றோம், அவருக்கு எதாவது செஞ்சுட்டாருன்னா அவர் கூடியதெல்லாம் நாங்கள் மரியாதை செலுத்திடுறோம். இவர் மரியாதை எல்லாமே இருக்காரு நம்ம ஆண்டவர். நீங்கள் கொடுக்குற மரியாதையை வச்சுட்டு அவர் செஞ்சுறதுக்கு போனால் போது 4 மரியாதை செலுத்திட்டு போமா அப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் முழுசாக வந்தால் உங்களுக்கு நல்லது. இவ்வளோ நாள் தப்பாக ஒன்றை நம்பி அது தாய் இல்லை பேயின்னு உட்காந்துருந்துட்டோம். இப்போ தான் தெரியுது உண்மையிலேயே பேயின்னு. இப்போ உண்மையான தாய் தகமட்ட வான்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாங்க, அப்போ தான் பெர்மனண்ட்டான பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் புரியுது அவங்க. சில நேரம் அதனால் கஷ்டம் வந்தால் நல்லதுன்னு நான்லாம் இப்போ நினைக்கிறோம். அதனால உலகத்தில் நிறைய பிரச்சனை வரும்போது எங்களுக்கெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் ஈஸி. அடி வா, என்றைக்கா வருவேன்ல, நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதனால் இருள் அதிகமாகும் போது வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கும். நீங்கள் சொல்லாதவங்களாம் கூட கேட்பாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்னு. வா இன்றைக்கி ரொம்ப நாள் தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சில பிள்ளை நல்ல பிள்ளை சொன்னோடி கேட்டுக்கிறோம். சில பிள்ளைகளுக்கெல்லாம் பட்டாதான் புரியும் இல்லையா? ஆனாலும் அந்த ஆடு வரணும்னு நம்ம விரும்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா என்ன தான் நம்மளோட சகோதரனாச்சே சகோதரியாச்சே அப்படின்ட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, என்ன பிரச்சனைங்க? விசுவாசம்தான் முக்கியம். இவ்வளோ விசுவாசத்தை எது தான் கொடுக்கணும்? எதை சொல்லுது? இந்த வார்த்தை கேட்க 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 தான் விசுவாசம் வரும். எந்த வார்த்தை? உங்கள் கையில் இருந்த பைபிள் தான்.
எனக்கு தெரிஞ்சு நான் போன எத்தனையோ ஊழியத்தில் கூட இவ்வளோ ப்ரேயர் மீட்டிங்கு, இவ்வளோ கான்ஃபரன்ஸ் காலு, இவ்வளோ ப்ரேயர்லாம் வச்சதே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் பர்சனலாக சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து கிறிஸ்தவ வட்டத்தில் வளர்ந்தா கூட அவ்வளோ பெனிஃபிட் நம்ம இந்த உள்ளத்தில் கொடுத்துருக்காரு. அதனால நான் சொல்ல அடித்து சொல்கிறேன், நீங்கள் 100% ஒரு 6 மாதம் அட்டன் பண்ணி பாருங்கள், வேறு லெவல் நீங்கள் வருவீங்கன்னு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் யூஸ் பண்ணாதவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன் அண்ணாளுக்கு மாதிரி உங்களுக்கு அற்புதம் நடக்கணுங்கக்கா சொல்லிகிட்ருக்கோம். அடுத்து ஆபிரகாமுக்கு நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடே, அண்ணாளுக்கும் குழந்தை பிரச்சனை தான், ஆபிரகாமும் குழந்தை பிரச்சனை தான். ஆனால் 2 பக்கமும் சால்வ் பண்ணி விட்டுட்டார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒரு முடிவு இருக்கு. துக்க நாட்களுக்கு முடிவு கட்ட போறாரு. உன்னுடைய எல்லா நல்ல விஷயமும் ஆரம்பிக்க போகிறது. அதனால தான் சொல்லியிருக்கு வசனம். இன்னொரு வசனம் எடுத்து படிங்க. எரேமியா 17:7. ஏன் நம்மெல்லாம் பாக்கியவான்கள்? எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், சொல்லுங்க, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பாக்கியவான். ஏனென்றா யாரை நம்பிக்கையா கொண்டிருக்கிறீங்க? அதனாலதான் உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நம்ம ஏதோ ரோட்ல போறவங்க மேல நம்பிக்கை வைக்கல, பிஎம் மேலேயோ சிஎம் மேலேயோ நம்பிக்கை வைக்கல, வேற எந்த பணத்து மேலே வைக்கல, ஓனர் மேலே வைக்கல, வேற எது மேலே வைக்கல, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கோம். அன்னாளின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். சாமுவேலின் தேவன், ஆபிரகாமின் தேவன், சாராளின் தேவன், நோவாவின் தேவன், மோசேயின் தேவன், யோசேப்பின் தேவன். பார்க்குறோம்ல விசுவாச வீரர். எங்கேயாவது அவங்க வெக்கப்பட்டு போனாங்கன்னு எண்டிங் வந்திருக்கா? எபிரேயர் 11 எடுத்து பார்த்துக்கிட்டு வரோம், ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். ஆபேலு, ஏனோக்கு, நோவா, அவங்க டைம் முடியும் போது கரெக்டாக க்ளோரியஸான எண்டிங் கொடுத்து இன்றைக்கும் அவங்க மகிமை தேவன் பேச வச்சுட்ருக்கார். இப்படியாக நீங்களும் மகிமையான எண்டிங்கை பார்ப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். ஆமென். 29, அதே எரேமியால 29:11. எப்படிப்பட்ட முடிவு இருக்கும்? மறுபடியும் இன்னொரு தடவை. நீங்கள் 29:11 எதிர்பார்த்திருக்கும் முடிவை, ஒரு முடிவை தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, உனக்கு இப்படி தரப்போறேன்னு. அதை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் சொல்றாரு, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை என்று கர்த்தர். எங்கேயுமே கர்த்தர் சொல்லுகிறான்னு வந்தாலும் இங்க ரொம்ப கவனம். எப்பா சொல்றது வேற யாரும் இல்லை, கர்த்தர். அவர் ஒரு தடவை சொன்னா வாபஸ் வாங்க மாட்டார். இன்னைக்கு கூட எலெக்ஷனுக்கு வரும் பாருங்க, அடுத்து எத்தனை கட்சியிலேருந்து எத்தனை ப்ராமிசஸ் கொடுக்க போகிறாங்கன்னு பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கிட கட 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 கடை இதெல்லாம் செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உன்னையோட இதை செய்வோம். கடைசியில் 5 வருஷம் முடிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்து இதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ஒரு 2 இது நடந்த மாதிரி இருக்குது, பேலன்ஸை காணுமேனா அதுங்க அதுக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா எங்களுக்கு பட்ஜெட் இல்லாமல் போச்சு, நாங்கள் என்ன பண்ண, அதுக்குள்ளே உலகத்தில் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சு, நாங்கள் என்ன பண்ண, இல்லைன்னா பற்றாக்குறை ஆயிடுச்சு, நிதி பற்றாக்குறை ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ண. என்னங்க சொல்கிறாங்களா இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு நான் கொடுத்தனா, இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னமா பண்ணுறது, சாரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர், நான் சொல்கிறேன், மனுஷனை போல் நான் பொய் கொடுக்கிற பொய் உரைக்க நான் மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வாக்குத்தத்தம் செய்து நிறைவேற்றாதா இருப்பேனோ என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம எப்பயுமே நம்ம பிரெயின் ஏன் ஆண்டவர் விஷயத்துலேயே நமக்கு பயம் கவலை வருதுன்னா, நம்ம பிரெயின் எப்பயுமே இந்த நிறைய மனுஷங்களை நம்பி ஏமாந்து போச்சா, ஏமாந்து போகுது தானே. அதனால நம்ம கடவுள் சொல்கிறது இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு கொஞ்சம் என்ன வந்துடுது, பயம் வந்துடுது. வேறு ஒன்றும் தப்பு இல்லை, நமக்குள்ளே இந்த உலகம் காமிச்சது தப்பு. இப்போ இதே உலகத்தில் நீங்கள் உலகத்தில் கூட பரலோகத்தில் இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சொன்னால் நடந்துருங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து உங்கள் அம்மா அப்பா அவளோட ஆக்டிவிட்டியிலேருந்து ஒவ்வொன்றிலையும் அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு நடக்குமே அப்படிங்கிறது வந்துடும் ஈஸியாக. நம்ம பார்த்ததெல்லாம் ஃபெயிலியர், நம்ம பார்த்ததெல்லாம் எல்லாமே எதிர்மறை. அப்படி தாங்க சொல்லுவான், ஒன்றும் நடக்காதுங்க, உலகமே அப்படித்தாங்க, எல்லாம் ஏமாத்துக்கார உலகத்துல இருந்து நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் வருத்தங்களை பார்த்ததுனால அதே ஆங்கிள் ஆண்டவரையும் பார்க்குது. அதனாலதான் அங்கேயும் நம்புறது கஷ்டமா இருக்கு. அதனால ஆண்டவர் டைம் கொடுக்குறாரு, நம்மளுக்கு டக்குன்னு கோச்சிக்கிறதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன நம்ப மாட்டேன்,
நமக்கு கோவம் வரும். நீங்கள் முக்கியமான ஆளாக இருந்துட்டு என்னைய பாரு நினச்சிட்டியா மற்றவங்கள மாதிரி அப்படின்னு கோவம் வரும். ஆண்டவர் ஏன் தெரியுமா ரொம்ப பொறுமையாக இருக்கிறாருன்னா, பாவம் பிள்ளைகளுக்கு அவ்வளோதான் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. அதனால தான் ரொம்ப பொறுமையாக நம்மளை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. மறுபடியும் தப்பு பண்ணால் கூட நம்மளை தான் மன்னிக்கிறார். ஏன்னா அவருக்கு நம்மளை நல்லா தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க. எந்திரிச்சு ஆண்டவர் வந்துட்டார் உயிர்த்தெழுதலில். ஃபஸ்ட்டு யார் பார்க்குறா? மகதலேனா மரியாள் பார்க்குறா. பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்தேன்னு சீசர்கள்ட்ட சொன்னால் கூட, நீ எதையாவது உன்னை பார்த்துருப்ப, போ நாங்கள் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு இவளை தள்ளிட்டு தள்ளிட்டு மறுபடியும் உள்ளே போய் கல்லறைக்குள்ளே பார்க்குறாங்க. பாடியை காணோம். என்ன நடந்திருக்கும்? அப்போ கூட உயிர் தெளிந்திருப்பா நம்பிக்கை இல்லை. இவ ஒரு மாதிரி சொல்கிற, யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களோ. ஏன்னா நமக்கு அவ்வளோ யோசிக்க தெரியும். இத்தனை பேருக்கு புரியுது. இன்றைக்கி கூட நிறைய பேர் ஆண்டவர் வரணும்னு நினைக்கிறோம். உண்மையிலே வந்தால் ஃபஸ்ட் நம்ம பயந்துருவோம். திடீர்னு அப்படி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா என்ன பண்ண, ஆண்டவர் கொஞ்சம் டைம் எடுத்து நான் பொறுமையாக வரேம்மா அப்படின்றாரு. ஏன்னா நம்ம பிரெயின் ஃபஸ்ட்டு ஒன்று அப்படி தான் யோசிக்கும். நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம பிரெயின் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம் சின்ன வயசுலேருந்து. அதுக்கடுத்து தான் பேதுரு எல்லாரும் மீன் பிடிக்கலாம் போயிடுறாங்க. ஆண்டவர் உயிரோடு எழுப்பிட்டாருலாம் நம்பாமல். அப்புறம் தான் அங்கே போய் அவங்க கூட போய் பேசி டீல் பண்ணி மறுபடியும் இது பண்ணி நான் தான்ப்பா சொல்லி அதுக்கடுத்து தான் மாறுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டியது இருக்குது. இத்தனை பேருக்கு புரியுது. உயிரோடையே வந்தால் கூட நம்புகிற மாதிரி இல்லை எவனும். அப்படிப்பட்ட உலகமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறான். ஏன் வேதத்தில் அடிக்கடி தேவன் சொல்கிறாருன்னா, நான் மாறாதவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் சொன்னதை செய்கிற மாத்திரமே சொல்லுகிறவர். இன்னும் சொல்ல போனால் அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்துட்டாலே அது வந்த விண்ணமாக வாய்த்து விட்டு தான் செல்லும். இன்னும் சொல்ல போனால் அவரே வார்த்தையாக இருக்கிறார். அந்த கர்த்தர் தான் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன மாதிரி முடிவுகளை கொடுக்க போகிறேன். எதிர்பார்த்திருக்கும் முடிவு அது எப்படிப்பட்டது? அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எப்படி முடிஞ்சிருமோ? ஆபிரகாம் நினைக்கலாம், ஒரு வீடு அப்படியே குழந்தை பிறக்காமல் போயிடுச்சுன்னா அண்ணாள் என்ன தான் ஜோம் பண்ணியிருக்கோம், கடைசி வரைக்கும் இப்படியே நம்ம வீட்டுக்காரும் பரவாயில்லம்மான்னு நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளும் இப்படி அழுதுகிட்டே போயிடுவோமோ அப்படின்னு நினச்சிருக்கலாம். எத்தனையோ பேர் என்னமோ நினச்சிருக்கலாம். நோவா நினச்சிருக்கலாம், இவங்களெல்லாம் நம்பி ஒருத்தனும் நம்ப மாட்டேங்கிறான், இருந்தாலும் போட்டை கட்டிட்டு கேவலப்பட்டு போயிடுவோமோ நினச்சிருக்கலாமா? நடந்துருக்கலாமா? அட நோவா, அட பைத்தியம், இன்னும் சாக போகிற, இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஊரெல்லாம் சிரித்து அவனுடைய எண்டிங் வெக்கப்பட்டு போனான் நோவா அப்படின்னு போட்டிருக்கா. ஆபிரகாம் எதிர்பார்த்து தேவையில்லாத வேலைங்க அந்த ஆபிரகாமுக்கு வெக்கப்பட்டு போயிட்டாங்க போட்டிருக்கா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். போடல. வேற யோசேப் பாவங்க, கனவு வந்தது ஒரு தப்பாங்க. பாவம் கனவுலே வாழ்க்கை போயிடுச்சுங்க. சேர்ந்துட்டான் மனுஷன் பாவம். கனவுல பரலோகத்துக்கு போனான்னு தெரியலங்க அப்படின்னு போச்சா எண்டிங்கு இல்லையா? உண்மையிலே போல உங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்கா. மோசே இவ்வளோ கூட்ட ஜனங்களும் அவனை கடைசியில் செங்கடல்லே வச்சு குத்தி எங்களை கொண்டு வந்ததே தப்புன்னு சொல்லி பார்வோன்னு சேர்ந்து எல்லாரும் அம்மிங்க செத்துட்டாங்க. ஆனானாவது ஏதாவது அப்படின்னு போயிட்டாங்கங்க அப்படின்னு போட்டிருக்கா. எல்லாருக்கும் சமாதானமான முடிவை தேவன் கொடுத்தார். தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளே. அந்த தேவன் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு நான் ஒரு முடிவு வச்சிருக்கேன். அது என்ன முடிவு? ஒரு ரிசல்ட் வச்சிருக்கேன். உனக்கு கொடுக்க வேண்டிய வாக்குத்தத்தத்துக்கான எண்டிங் வச்சிருக்கேன். அது எப்படி இருக்கும்னா சமாதானமா இருக்கும். கொஞ்சம் கூட பரவாயில்ல, இதில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப சமாதானமா, திருப்தியா, குளோரியஸா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர்னு சொல்லிட்டாலே நமக்கு வாயை மூடிடணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே டாட்டு கமா எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். ஆமேன் மட்டும் சொல்லணும். மரியாள் எல்லாம் செஞ்சு ஆண்டவரை பற்றேன், கடைசி வரைக்கும் இப்படி தாங்க இருக்கிறேன். இந்த இயேசுவே சிலுவையில் அறிஞ்சு கொண்டுட்டாங்க, இவர் என்னத்தை கடவுள் நம்ம நிரூபிக்கிறது? இந்த சிலுவையில் இருந்து செத்து போயிட்டாரு, அப்புறம் நான் எங்கள் கடவுளோட அம்மா நிரூபிக்கிறது? வெக்கப்பட்டு போயிட்டாங்க. இயேசுவும் பாவம் பிதான்னாரு, வெக்கப்பட்டு போயிட்டார். போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து என்னை அவனாலும் தொட முடியாது, நானே விரும்பி என் ஜீவனை கொடுப்பேன், நானே வேணா எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் தேவன்டா அப்படின்னு காமிச்சாரு. அதனால தான் மரியாள் தேவனை பெற்ற அம்மாவாக மாறிட்டாங்க. அவர் உயிர் தள்ளனா மரியாளுக்கும் மவுஸ் கிடையாது. சும்மா ஏதோ பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு என்னத்தையோ கதை சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லி இருந்திருப்பாங்க, வெக்கப்பட்டு போயிருந்திருப்பாங்க. உயிர் தெழுந்ததுனால ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டே மரியாளுக்கு தான் கிடைச்சிருக்கும். தேவனை துமந்த பெண்
எவ்வளோ க்ளோரியஸான ஒரு எண்டிங் பாருங்க. இன்னைக்கும் அந்த தேவன் தான் நம் தேவனாக இருக்கிறார். ஆகவே உங்களை பார்த்து எல்லாரும் இதுதான் தேவன் நம்மளுக்கு நடக்க போகுங்கிறதை அறிந்து கொள்வார்கள். யோபு கர்த்தரை நம்பினான், எல்லாம் போச்சு, கடைசி ரெட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார். ரெட்டத்தனையாய் திரும்ப. தாவீது, எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே அதே போல. சிலருக்கு வந்து குழந்தை கிடைச்சாதான், காசு கிடைச்சாதான், பணம் கிடைச்சாதான்னு இல்லை. யோவான் ஞானஸ்தானம் எடுத்துக்கோங்க. அவர் வந்து வந்த நோக்கமே தேவனுக்காக மரிக்கணும், அவருக்காக வழி ஆயத்தம் பண்ணணும். அவருக்கு அதுதான் பர்பஸ், அதான் நோக்கம்னா அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது ஒரு வெற்றி. நிறைய பேர் வந்து பணத்தை மட்டும், அதுக்கடுத்து குழந்தை கிடைக்கலையா, அடுத்து குழந்தை கிடைச்சிருச்சா, கார் கிடைச்சிருச்சா, இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்லி பிளெஸிங்ஸை மட்டுமே வச்சு ஆண்டவர்களை ஆசீர்வதிச்சிட்டா சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. பவுலுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னா, அவர் உலகம் ஃபுல்லாக சென்று தேவனை அறிவித்து புதிய ஏற்பாட்டில் முக்காவாசி அவரை எழுதி தேவனுக்காக வெற்றிகரமாக மறிக்கணுங்கிறது அவருக்கு பர்பஸ்னால் அதை அவர் வெற்றிகரமாக முடிக்க கொடுத்தார். அது அவங்களுக்கு கிடைச்ச மகிமை, பாக்கியம். தேவன் சாகிறது என்னைக்குனாலும் சாகத்தான் போகிறோம், அப்படி தானே? கண்டிப்பாக நமக்கு ஒரு டைம் முடிஞ்சிச்சுன்னா போதான் போகிறோம். ஆனால் கடவுளுக்காக உயிரை கொடுத்தவருக்காக உயிரை கொடுக்குறதுங்கிறது பெரிய மகிமை, அது பாக்கியம். எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், ஐயோ நம்மளை கூப்பிட்டுருவாரோன்னு. அது யார் மேலே வந்து அந்த பாக்கியம் இருக்கோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஸ்தேவானே போல. அதனால அது கூட கல்லெறியும் போது கூட அப்படி சாகிறதுக்குன்னு ஒரு பெரிய பாக்கியம் வேணுங்க. உங்களால் என்னால் முடியுமா? ஒரு கல்லை தூக்கிட்டாலே இங்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஆண்டவரை மறுதளிச்சிட்றேங்க, நான் மறுதளிச்சிட்றேன். ஐயோ ஆண்டவரே, என் இருதயத்தில் உங்களுக்கு தெரியும், சாரி 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 அப்படி சொல்லிட்டு அப்படியே மறுதளிச்சுட்டு வந்துடுவீங்க. எல்லாம் ஒரு நாள் வரப்போகுது, அப்போ தான் தெரிய போகுது யார் யார் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் இருக்கீங்க. என்ன பண்ணுறது ஆண்டவரே இப்படி, சரி போய் தோலை போ, என்னை பற்றி எனக்கு தெரியும்ல போ அப்படின்னு பரலோகத்தில் ஓரமாக உட்கார வச்சுக்கிடுவார். ஸ்தேவான் கல்லை அடித்து எரியுமோ எப்படி வலிச்சிருக்கோம், அப்போ கூட கர்த்தரே தெய்வம் என்று சொல்கிறார். பேதுரு, என்னை தலையில் அறைங்க, அவரை மாதிரி அறையிறதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது, அவர் தெய்வம் அப்படின்னு உயிரை சந்தோஷமாக கொடுக்குறாங்க. பவுல் வெட்டப்படுறதுக்கு சந்தோஷமாக கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து பாக்கியம். ஒருவேளை இதுதான் உங்கள் தலைமையில் என் தலைமையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னா இதையும் அவர் வெற்றிகரமாக செய்ய முடிப்பார். ஏன்னா இதையும் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தை, அப்புறம் கார் கொடுப்பாரா, வீடு கொடுப்பாரா, அப்புறம் வந்து இந்த மாதிரி நோயிலேருந்து விடுதலை கொடுப்பாரா, நல்ல ஆசீர்வாதமாக வாழ்க்காங்க. கடவுளுக்காக வாழ்கிறதுக்கே ஒரு பெரிய பாக்கியம் வேணும். அதை வாழ்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எத்தனை மிஷினரிஸ் பற்றி யூத் மீட்டிங்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க வாழ்ந்து என்னைக்கோ முடிச்சுட்டு போயிட்டாங்க, ஆனால் அவங்கள பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க ஏற்படுத்தின ஒவ்வொரு ரெஃபர்மேஷன்ஸும் இன்றைக்கி உலகத்தில் மாறிக்கிட்டு இருக்கு, பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கு. இன்னும் மரித்தும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒன்று எண்டிங்கையும் தேவன் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. இதெல்லாம் பெரிய வேறு லெவல் பிளெஸ்ஸிங்ஸ். இதுக்கும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம், ஆயத்தமாக தான் இருக்கிறோம். ஆனால் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான பலனை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக முடிவு கொண்டு அந்த இடத்துல கூட பிசாசு தான் தோற்று போவானே ஒழிய தேவன் உங்கள் மூலம் வெற்றி பெறத்தான் செய்வார். பவுல் வந்து இரத்த சாட்சியாக மறித்து எண்டிங்கை பார்த்தோம், என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே அங்கே பிசாசு தோற்கப்பட்டு போயிட்டான். தேவன் அவன் மூலம் மறுபடியும் மரித்தார். போஸ்லர்கள் மூலமாக, மிஷினரிஸ் மூலமாக ஒவ்வொரு தடையும் மறிக்கும் போது அங்கே கிறிஸ்துவே அவங்களுக்குலேருந்து மறிக்கிறார் என்று சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள். ஏன்னா அப்படி தங்க உயிரை கூட பொருட்படுத்தாமல் கொடுக்குற ஒரே ஒரு குணம் இயேசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வரும், யாருக்கும் வரவே வராது. அதனால தான் அவங்களோட எண்டிங் க்ளோரியஸாக இருந்துச்சு. அவங்க ஒரு ஆள் மரித்து, எப்படி இயேசு ஒரு ஆள் மரித்து எல்லாருக்கும் பெரிய ஆசீர்வாதமானாரோ, இன்றைக்கும் அந்த ஒவ்வொரு மிஷினரிஸ் மூலமாக ஒரு கிராமங்கள் ரட்சிக்கப்படுது, சிட்டிஸ் ரட்சிக்கப்படுது. இன்றைக்கி இந்தியா தோமா வந்ததுனால இந்தியா எவ்வளோ ரட்சிக்கப்பட்டிருக்கு, மாறி இருக்குது. இது எல்லாருடைய பாக்கியம் அவங்க மேலே இன்றைக்கும் பேசி கொண்டு இருக்கிறாங்க. பரலோகத்துலேயும் மிகுந்த பலன் இருந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் எண்டிங்காக நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன்ல, இப்போலாம் ரொம்ப டீப்பஸ்ட் ஆண்டவரோட இருக்கிறவங்களுக்குலாம் ஆண்டோட ரொம்ப பக்கத்துலேயே க்ளோஸ்லேயே அவங்களாம் வந்து பரலோகத்தில் உட்காந்துருப்பாங்களாம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்களாம் சிஎம் ஒரு நடிகர்லாம் வந்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஆனால் அவங்க ஃபோனை வேறு தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க கோவத்தில். தேவன் அவருக்காக விட்டு கொடுப்பவங்களுக்கு, நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம அவர்கிட்டருந்து வாங்குறது ஆசீர்வாதம். நீங்கள் சில நேரம் அவர் கொடுக்குற விஷயம் கூட பாக்கியம்னு சொல்கிறேன் இல்லையா, அவருக்காக மறிக்கிறது கூட பாக்கியம்னு சொல்கிறேன் இல்லையா. இப்படிப்பட்ட விதத்தில் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அவரோட க்ளோஸ்டாக பரலோகத்தில் இடம் கொடுத்து வச்சுருக்காராம். நீங்கள் போய் அப்படி மகிமையில் அவரை பார்க்கும்போது பக்கத்தில் அவங்களாம் அப்படி க்ளோஸ்டாக, அவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்க விரும்புகிறீங்க. அந்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்.
ரொம்ப க்ளோஸ்டாக, பக்கத்தில், ரொம்ப நெருக்கமாக. கீழே இருக்கிறவங்களும் இருக்காங்க, பரலோகத்திலே வரண்டாத மாதிரி இருக்கிறவங்க. ஏன்னா யாரையும் அவர் விட மாட்டார், அன்பு செலுத்திடுறாரு, அவர் ரசிக்கப்படும் தான் விரும்புகிறார். ஆனால் ரேங்கிங்னு ஒன்று இருக்குது. அந்த ரேங்கிங்கில் நம்ம எங்கே இருக்கோம்? அதுக்காக நாங்கள் க்ளோஸ்டாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே வாழ முடியாது. நீ உண்மையிலேயே அவரோட இங்கே க்ளோஸாக இருந்தால் அங்கே க்ளோஸாக இருப்ப. அந்த க்ளோஸ்னஸ் இங்கேயே ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒன்று நடக்கலையா, என்ன கடவுள் போ அப்படின்னு வெறுப்பு வந்துச்சுன்னா கூட, இல்லை இல்லை எனக்கு அவர் தான் ஆசீர்வாதம் அப்படிங்கிற மைண்ட் செட் என்றைக்கு உங்களுக்கு வருதோ அன்றைக்கி அந்த க்ளோஸ்னஸ் வந்துடும். உங்களை பிசாசு ஒன்றுமே பண்ண முடியாது முடிவு பண்ணிடுவான். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயும் ஃபுல்ஃபில் ஆகி அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க. பரலோகத்துலேயும் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. சமாதான முடிவு நிச்சயம். முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. மேலும் ஒரு மேலே